எல்லோருக்கும் வணக்கம். இன்று மே 15ஆம் நாள். அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் சீனாவுக்கு மேற்கொண்ட 2 நாள் பயணம் தொடர்பான தலைப்புச் செய்திகள் தான் இப்போது எல்லா ஊடகங்களிலும் முக்கிய செய்திகளாக இருக்கின்றன. அதாவது பெய்ஜிங் உச்சி மாநாடு தலைப்புச் செய்திகளை உருவாக்கி இருக்கின்றது. ஆனால் அது முடிவுகளை தருமா என்பதுதான் இப்போது இருக்கின்ற கேள்வி. இதுவரை நமக்கு தெரிந்தவை என்பது என்னென்றால், அதாவது இந்த உச்சி மாநாட்டில் எட்டப்பட்டவை என்னென்று பார்த்தால், 200 போயிங் ஜெட் விமானங்களை வாங்க சீனா அதிபர் ஷி ஒப்புக்கொண்டிருக்கின்றார். சீனாவின் அடுத்த 3 ஆண்டுகளுக்கு சீனா ஆண்டுதோறும் பல பில்லியன் டாலர் மதிப்பிலான விவசாய பொருட்களை வாங்கும் என்று, அதாவது சோயா பீன்ஸ் போன்ற பொருட்களை வாங்கும் என்று கூறப்படுகிறது. மாட்டிறைச்சி ஏற்றுமதி உரிமங்கள் மீண்டும் வழங்கப்பட உள்ளன. முக்கியத்துவம் இல்லாத பொருட்களுக்கான 30 பில்லியன் டாலர்கள் வர்த்தக வரி குறித்து இன்னும் பேச்சுக்கள் நடந்து வருகின்றன. சிப்ஸ்களை பொறுத்தவரையில், இந்த மைக்ரோ அண்ட் நானோ சிப்ஸை பொறுத்தவரையில் சீன நிறுவனங்களுக்கு NVIDIAவின் H200 விற்பனை இப்போது பெய்ஜிங்கின் இறையாண்மை முடிவு ஆகும் என்று சீனா தெரிவித்துவிட்டது. அதாவது பந்து சீனாவின் கைகளில் உள்ளது. அதே சமயம் எலோன் மஸ்க் மற்றது டிம்கும் மற்றும் ஜென்சன் சுவாங் ஆகியோர் அனைவரும் கிரேட் ஹாலில் இருந்து, அதாவது அந்த ஹோட்டலில் இருந்து அந்த கிரேட் வாலில் இருந்து, அதாவது சீன பெருஞ்சுவரில் பார்த்து அற்புதமானது, பயனுள்ளது என்று கூறியிருக்கிறார்கள். குறிப்பாக என்ன சாதிக்கப்பட்டது என்று யாரும் கூறவில்லை. இங்கே இருக்கின்ற பிரச்சனை என்னவென்று சொன்னால், ட்ரம்ப் 2017 சீனாவுக்கு பயணம் மேற்கொண்ட போது 250 பில்லியன் டாலர் மதிப்பிலான ஒப்பந்தங்களையும், மேற்கு வெர்ஜீனியாவில் 84 பில்லியன் டாலர்கள் எரிசக்தி முதலீட்டையும், அலாஸ்காவில் 43 பில்லியன் டாலர் மதிப்பிலான LNG ஒப்பந்தத்தையும் உருவாக்கியிருந்தார். ஆனால் அவை எதுவும் செயல் வடிவம் பெறவில்லை. ரய ஏர்த் மெட்டல் என்ற அரிய கனிமங்கள் தொடர்பான பிரச்சனை இன்னும் தீர்க்கப்படவில்லை. ஏற்றுமதி உரிமங்களுக்கான விண்ணப்பதாரர்களின் சீன ஒப்புதல் விகிதம் 25% உள்ளது. அக்டோபர் மாத வர்த்தக நிலைமை இந்த ஆண்டின் பிற்பகுதியில், அதாவது வர்த்தக உடன்பாடு இந்த ஆண்டின் பிற்பகுதியில் காலாவதியாகிறது. தாய்வான் தொடர்பான சிவப்பு கோடு இன்னும் நடைமுறையில் தான் இருக்கின்றது. ஏற்றுமதி கட்டுப்பாடுகள் இன்னும் பரிசீலனையில் உள்ளன. இருதரப்பினரும் உச்சி மாநாட்டை ஒரு வெற்றியாக கருதி கொண்டு வெளியேறி இருக்கின்றனர். பொதுவாக கட்டுப்படுத்தும் எதுவும் நடக்கவில்லை என்பதற்கான முதல் அறிகுறி இதுதான். சீனாவுக்கு பயணம் செய்வதற்கு முன்பு ஈரானில் நடக்கும் போரை தீர்த்து வைக்க அதிபர் ட்ரம்ப் போவதாக அதிபர் ட்ரம்ப் நம்புவதாக முன்னர் பேசப்பட்டது. உண்மையில் ஈரானில் நடக்கும் போரை தீர்த்து வைக்கும் முக்கிய நோக்கத்துடன் அவர் சீனாவுக்கு சென்றிருக்கின்றார். அதாவது சீனா இதனை தீர்த்து வைக்கும் என்று. இது ஏறக்குறைய ஒரு சாத்தியமற்ற பணி என்று கூறப்படுகிறது. ஏனென்று சொன்னால், ஷி ஜின்பிங் மிகவும் அமைதியாகவே இருக்கின்றார். சீனாவிடம் இன்னும் குறைந்தது 100 நாட்களுக்கு போதுமான வலுவான எண்ணெய் கையிருப்பு இருக்கின்றது. ஜெட் எரிபொருட்களை பொறுத்தவரையில் நிலைமை இன்னும் சாதகமாக சீனாவுக்கு இருக்கின்றது. கடுமையான பற்றாக்குறையை எதிர்கொள்ளும் ஐரோப்பா மற்றும் ஆசியாவின் பிற பகுதிகளைப் போலல்லாமல் சீனா தனது ஏற்றுமதியை கட்டுப்படுத்துவதன் மூலம் கூடுதல் பேரம் பேசும் நிலையில் தற்போது இருக்கின்றது. ட்ரம்ப் மற்றும் நெத்தனியாகுவால் திட்டமிடப்பட்ட இந்த குழப்பமான போர் அரங்கேறுவதை ஷி ஓரமாக நின்று கவனித்து வருகிறார். பதிலுக்கு மிக முக்கியமான பலன்கள் கிடைத்தால் தவிர அவர் உதவ ஒரு விரலை கூட அசைப்பார் என்று நாங்கள் நினைக்கவில்லை. இருப்பினும் ஷிக்கு பெரிய சலுகைகளை வழங்குவது ட்ரம்புக்கு மற்றொரு தோல்வியாக அமையும். எந்தவொரு சமாதான ஒப்பந்தத்திலும் ஈரானுக்கு சலுகைகளை வழங்குவதும் அப்படித்தான். அமெரிக்க ஜனாதிபதி தற்போது தனது சொந்த வேலையில் சிக்கியிருப்பதாகத்தான் எல்லோரும் கூறுகிறார்கள். அவருக்கு மிகவும் குறைவான வாய்ப்புகளே எஞ்சியுள்ளன. குறிப்பாக சீனாவிலிருந்து உறுதியான முடிவுகளுடன் அவர் திரும்புவார் என்று எதிர்பார்க்கப்பட்ட போதும், ஆனால் அவ்வாறான நிலை இல்லை என்றுதான் தற்போது தெரிகின்றது.
ஊகங்களை அரசியல் வெற்றிகளாக மாற்றுவதே வெள்ளை மாளிகையின் உத்தியாக இருந்து வருகின்றது. உதாரணமாக 200 போயிங் விமானங்களை வாங்க சீனா ஒப்புக்கொண்டதாக ட்ரம்ப் தெரிவித்திருக்கின்றார். முன்னதாக 500 விமானங்கள் வரையிலான சாத்திய ஒப்பந்தங்கள் குறித்து சமிக்கைகள் தெரிவித்திருந்தன. ஆனால் உச்சி மாநாட்டின் போது அமெரிக்கா தரப்பால் அறிவிக்கப்பட்ட எண்ணிக்கை 200 விமானங்கள் ஆகும். இது பட்டியல் விலையில் பல்லாயிரக்கணக்கான பில்லியன் டாலர்களை எட்டக்கூடிய ஒரு ஒப்பந்தம். இருப்பினும் வெள்ளை மாளிகையைப் போலல்லாமல் சீனாவின் வர்த்தக அமைச்சகம், தேசிய வளர்ச்சி மற்றும் சீர்திருத்த ஆணையகமும் அதாவது NDRCயும் 200 விமானங்கள் என்ற எண்ணிக்கையை எங்கும் குறிப்பிடவில்லை. தங்கள் அதிகாரபூர்வ அறிக்கைகளில் சந்தை தேவையின் அடிப்படையில் சிவில் விமான போக்குவரத்து துறையின் ஒத்துழைப்பை விரிவுபடுத்த நாங்கள் ஒப்புக்கொண்டோம் என்ற சொற்களைத்தான் அவர்கள் பயன்படுத்தியிருக்கிறார்கள். மேலும் வர்த்தக ஒத்துழைப்பின் குறிப்பிட்ட விவரங்கள் சந்தை விதிகளுக்கு இணங்க சம்பந்தப்பட்ட நிறுவனங்களால் கையாளப்பட வேண்டும் என்றும் அவர்கள் கூறுகிறார்கள். இந்த ஒப்பந்தம் ஏற்கனவே அரசாங்கங்களால் இறுதி செய்யப்பட்டு விட்டது என்ற கூற்றுக்கு இது பெரும் பின்னடைவாக இருக்கின்றது. அதேபோல் ட்ரம்ப் 20 மில்லியன் டன் சோயா பீன்ஸை சீனா கொள்முதல் செய்ய போவதாக அறிவித்திருந்தார். ஆனால் சீனாவின் வர்த்தக அமைச்சகம் எண்களையோ அல்லது குறிப்பிட்ட காலக்கெடுவையோ குறிப்பிடாமல் இருதரப்பினரும் வேளாண் வர்த்தகத்தை விரிவுபடுத்த ஒப்புக்கொண்டதாக மட்டுமே கூறியிருக்கின்றது. பெய்ஜிங் இந்த உறுதிமொழியின் விவரங்களை இன்னும் அதிகாரபூர்வமாக உறுதிப்படுத்தவில்லை. இதை ஒரு இறுதி செய்யப்பட்ட ஒப்பந்தமாக கருதாமல் ஒரு நீண்ட கால இலக்காகவே அது கருதுகிறது. குறைக்கடத்திகள் மற்றும் ஏற்றுமதி உரிமங்கள் குறித்து கலியம் மற்றும் ஜெர்மானியம் போன்ற அரிய கனிம வளங்களின் ஏற்றுமதிக்கு சீனா பொது உரிமைகளை வழங்கும் என்று அமெரிக்கா கூறியது. உண்மையில் பெய்ஜிங் ஒரு வருடத்திற்கு சில கட்டுப்பாடுகளை தற்காலிகமாக நிறுத்தி வைக்க மட்டுமே ஒப்புக்கொண்டது. அதே நேரத்தில் சீனா சிப்ஸ் மீதான அமெரிக்க தடைகள் தளர்த்தப்படாவிட்டால் மீண்டும் செயல்படுத்த தயாராக இருக்கும் வகையில் கட்டுப்பாட்டு முறையை முழுமையாக கொண்டு வர திட்டமிட்டிருக்கின்றது. அதாவது மூலோபாய நிலைப்பாட்டில் உள்ள முரண்பாடே மேலும் மேலும் கவனத்தை ஈர்க்கின்றது. ஊடகங்களால் இயக்கப்படும் ராஜதந்திர சுழற்சியில் வாஷிங்டன் சிக்கி இருப்பதாக தெரிகிறது. இதில் அடிப்படை பேச்சுவார்த்தைகள் முழுமையாக தீர்க்கப்படுவதற்கு முன்பே ஊடக அறிவிப்புகள், மிகைப்படுத்தப்பட்ட ஒப்பந்த சித்தரிப்புகள் மற்றும் அரசியல் வெளித்தோற்றங்கள் ஆகியவை உறுதியான புவிசார் அரசியல் வெற்றிகளாக பெரும்பாலும் முன்வைக்கப்படுகின்றன. இதற்கிடையில் பெய்ஜிங் நீண்டகால மூலோபாய பொறுமையுடன் தொடர்ந்து செயற்பட்டு வருகின்றது. தொழில்துறை கட்டுப்பாட்டின் மூலம் செல்வாக்கை பேணுதல், அரிய கனிம ஏற்றுமதிகள் மீதான நெகிழ்வுத்தன்மையை பாதுகாத்தல், உணர்ச்சி பூர்வமான பதட்டங்களை தவிர்த்தல் மற்றும் அரசியல் சமிக்கைகளை கட்டுப்படுத்தும் பொருளாதார உறுதிமொழிகளிலிருந்து கவனமாக பிரித்தல், ஈரான் பரிமாணம் வாஷிங்டனின் நிலையை மேலும் சிக்கலாக்குகின்றது. தெஹ்ரானுக்கு இராணுவ ரீதியான அழுத்தம் கொடுக்கும் அதே வேளையில் சீனா ஒத்துழைப்பை நாடும் முயற்சிகள் அமெரிக்காவை ஒரு கட்டமைப்பு ரீதியான முரண்பாடான பேச்சுவார்த்தை நிலைப்பாட்டில் கொண்டு வந்து நிறுத்தியிருக்கின்றது. சீனா பல முக்கியமான யதார்த்தங்களை புரிந்து கொள்கிறது. உலகளாவிய எரிசக்தி பாதிப்புக்குள்ளாகும் தன்மை, விநியோகச் சங்கிலியை சார்ந்திருத்தல், அரிய கனிம வளங்களை பயன்படுத்துவதில் உள்ள செல்வாக்கு, குறைக்கடத்திகளில் ஒன்றையொன்று சார்ந்திருத்தல் மற்றும் பணவீக்கம் மற்றும் எரிசக்தி இடையூறுகள் குறித்து அமெரிக்காவில் அதிகரித்து வரும் உணர்திறன், இதுவே பெய்ஜிங்கின் அமைதியான உத்திசார் நடத்தையை விளக்குகின்றது. இதன் ஆழமான புவியியல் அரசியல் சிக்கல் என்னவென்றால், மேற்கத்திய கதையாடல் மேலாண்மையால் ஆதிக்கம் செலுத்தப்பட்ட ஒருமுனை ஒழுங்கிலிருந்து நாடுகள் சித்தாந்த ரீதியான ஒருங்கிணைப்பை காட்டிலும் கடுமையான செல்வாக்கை பயன்படுத்தி அதிகளவில் பேச்சுவார்த்தை நடத்தும் மிகவும் பரிவர்த்தனை சார்ந்த மற்றும் பல்முனை சூழலை நோக்கி உலகம் படிப்படியாக மாறி வருகின்றது. அந்த சூழலில் தலைப்புச் செய்திகளுக்காக ராஜதந்திரத்தையும் குறுகிய கால அரசியல் நாடகங்களையும் விட உத்திசார் பொறுமை, தொழில்துறை திறன், எரிசக்தி மீள்திறன் மற்றும் விநியோகச் சங்கிலிகளின் கட்டுப்பாடு ஆகியவை அதிக முக்கியத்துவம் பெறுகின்றன என்று குறிப்பிடப்படுகின்றது. இதே சமயம் அதாவது ட்ரம்ப் அண்ட் ஜி ஜின்பின்னுடனான உச்சி மாநாடு முடிந்த சில நாட்களுக்கு பிறகு
ரஷ்யாவின் அதிபர் புட்டின் எதிர்வரும் புதன்கிழமை பெய்ஜிங்குக்கு செல்வதாக கூறப்படுகிறது. இந்த அடுத்த பயணங்கள், அதாவது உலகின் மிக முக்கிய அரசு தலைவர்களின் அடுத்த சீன நோக்கிய பயணங்கள் உலகத்தின் சக்தி தற்போது எந்த நிலையில் உள்ளது என்பதை பற்றி எல்லோருக்கும் ஒரு தகவலை தெரிவிக்கின்றது. ஹார்மூஸ் நீரிணையை மீண்டும் திறக்கவும் ஈரானுக்கு அழுத்தம் கொடுக்க உதவுமாறும் சீனாவை கேட்டு ட்ரம்ப் வந்தார். உக்ரைன் தடைகள் மற்றும் பரந்த பல்முனை கூட்டணி ஆகியவற்றில் ஒருங்கிணைக்க புட்டின் வருகிறார். ஈரான் பற்றி ஷி ஜின்பிங்கிடம் ட்ரம்ப் தனிப்பட்ட முறையில் என்ன சொன்னாலும் புட்டின் அதை தெரிந்து கொள்ள விரும்புவார். மேலும் அது மாஸ்கோவை பாதிக்காது என்பதற்கு உத்தரவாதமும் அவர் கேட்பார். என்பதைத்தான் இந்த சவுத் சைனா மார்னிங் போஸ்ட் என்ற ஊடகம் தெரிவித்திருக்கின்றது. அதாவது சமீபத்திய அமெரிக்க சீன உச்சி மாநாட்டின் முரண்பாடான அறிக்கைகளால் ஏமாந்து விடாதீர்கள். அவை முற்றிலும் மாறுபட்ட இரண்டு உள்நாட்டு தரப்பினரை கவரும் வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகின்றது. கையொப்பமிடப்பட்ட ஒப்பந்தங்களை நாம் காணும் வரை சீனா அமெரிக்காவின் எண்ணெய்க்கு மாறும் என்ற பேச்சு ஒரு பெரும் மிகைப்படுத்தலாகவே இருக்கக்கூடும் என்று அரசியல் விஞ்ஞானி இயன் பிரம்மர் தெரிவித்திருக்கின்றார். இயனின் கூற்றுப்படி இரு தலைவர்களும் தங்கள் பலத்தை காட்டுவதற்காக உண்மையை மறைக்கின்றனர். ஆனால் உண்மையான மூலோபாய யதார்த்தம் என்பது தடைகள் மற்றும் எண்ணெய் கப்பல்கள் நிறைந்த ஒரு சிக்கலான குழப்பமாகவே உள்ளது. தாய்வானுடன் சீனா ஒரு நீண்டகால திட்டத்தை கையாள்கின்றது. இராணுவ அச்சுறுத்தல்களை கைவிட்டு அதன் மகத்தான பொருளாதார பலத்தை பயன்படுத்தி கொள்ளும் ஒரு அமைதியான ஒருங்கிணைப்பு உத்தியை கையாளுகின்றது. பெய்ஜிங் தற்போது தனது பலத்தை காட்டுவதை விட கலாச்சாரம் மற்றும் கல்வி சார்ந்த வேண்டுகோளில் அதிக கவனம் செலுத்துவதாக இயன் குறிப்பிடுகின்றார். தனிப்பட்ட பேச்சுவார்த்தைகளின் போது அமெரிக்கா தனது அனைத்தையும் விட்டு கொடுக்காத பட்சத்தில் தற்போதைக்கு ஒரு ஆக்கப்பூர்வமான பங்காளியாக இருப்பதிலேயே ஷி ஜின்பிங் அதிக மதிப்பை காண்கிறார் என்பதை இந்த மாற்றம் உணர்த்துகின்றது என்று அவர் தெரிவித்திருக்கின்றார். நன்றி.